வெல்கம் டு தாரா விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, என்னை மாதிரி டபுள் மைண்டடாக இருக்கவங்க இந்த மாதிரி எப்பவும் பண்ணாதீங்க. ஃபஸ்ட் டைம் என்ன யோசிக்கணுமோ அதே செஞ்சுருங்க. இல்லைன்னா இந்த மாதிரி தான் சொதப்போம். அதுவும் நம்ம தான் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? அதனால் இந்த மாதிரி பண்ணாதீங்க. சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ இன்றைக்கி என்னென்னா, ரொம்ப நாள் ஆச்சு அடை தோசை சாப்பிட்டு, சரி கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு வழக்கம் போல் ஆஸ்யூஷுவல் 11 o'clock நான் கடைக்கு தேவையான இதெல்லாம் ஊற வச்சிட்டேன். அந்த ஊற வச்சதுலேயும் இது என்னது வெந்தயத்தை மறந்துட்டேன். சரி இருந்தாலும் பரவாயில்ல, ஆட்டி சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டினேன். ஆட்டை போடும்போது மிக்சியில் அரைக்கவா கிரைண்டரில் போடவா, மிக்சியில் அரைக்கவா கிரைண்டரில் போடவான்னு யோசிச்சு கடைசியில் சரி கிரைண்டர்லேயே போட்டால் அதை ஆட்ட மாட்டேன்ட்டுருச்சு. ஸ்டக்காகி நின்று போச்சு. சரி மிக்சியில் போட்டானாச்சு யாரையும் அரையாதான், இப்போ மாவு வேஸ்ட்டாக போயிடுமான்னு யோசிச்சு பார்த்தா மிக்சியில் அரைஞ்சிருச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா, கடைசியில் கிளைமேக்ஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, என்னோட பாத்திரம் வளர்க்குற நண்பன் எப்போவுமே இருக்கான். அந்த இடத்த விட்டு காலியே பண்ண மாட்டேங்கான். வாங்க அதுதான் இப்போ நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். இவர் தான் அந்த நண்பன். ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கேன். பாருங்கள், தெரியுதா? ஏற்கனவே ஒரு டசன் கழுவி கமுத்தி வச்சுருக்கேன். இப்போது நான் பண்ண டபுள் மைண்டில் 3 டசன் இருக்குது. இது என்றைக்கு நான் கழுவி எப்போ நான் முடித்து நான் செஞ்சு சாப்பிட போகிறேன்னு எனக்கே தெரியல. ஸோ எல்லோரும் நீங்களும் இந்த மாதிரி சொதப்பிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு என்ன நினைக்கிறீங்களோ அதே சூஸ் பண்ணி பெஸ்ட்டுன்னு நினச்சிட்டு அதே பண்ணிடுவோம். இல்லைன்னா என்னை மாதிரி கஷ்டப்படணும். So bye bye.